சார் உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், அரவிந்தன் ஐபிஎஸ் பேட்டி கொடுத்த போது அவரோட பேட்டியை ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி நம்ம பேசுனது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே எல்எஸ்டி வகையை சேர்ந்த ட்ரக்கு மெத்தாம்பெட்டமின் இல்லைங்களா, மெத்தாம்பெட்டமின். ஓகே, இந்த ட்ரக்கை விற்பனை செய்கிற ஒரு டீமை வந்து பிடிச்சிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பிடிச்சிருக்குது சார். அதுக்காக நம்ம முதல்ல ஒரு பாராட்டுக்கள் தெரிவிச்சிடலாம் சார். இவங்களை தொடர்ந்து இவங்க போலீஸ் இவ்வளோ நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை நாம் வச்சிருந்தா விற்பனை செய்திருந்தா இது எல்லாமே நான் பெயிலபிள் கேசஸ்ஸு, வெளியில் வர முடியாது, நம்மளோட வாழ்க்கையே முடிஞ்சிடும் அப்படின்ட்டுலாம் நல்லாவே தெரியும். ஏன்னா எல்லாம் விற்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா படித்தவங்க தான். ஆனாலும் இந்த தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே வருது. அன்கண்ட்ரோலாக இருக்குதா சார் இதனுடைய சேல்ஸு? போலீஸால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாத அளவு இருக்குதா இது? இல்லை, என்னென்னா முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்றைக்கி வந்து போதைப் பொருட்கள் வந்து வரல, இன்றைக்கி கம்யூனிட்டியில் வந்து வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கன்வென்ஷனல் மெத்தடில் இருந்தது, நிறைய வந்து வெளியிலேருந்து வரணும் இல்லை வேறு அந்த மாதிரி உள்ளே வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி ஒரு கெமிக்கல் மிக்சிங்கிற மாதிரியான ஒரு லெவலுக்கு அது வந்து மாறிடுச்சு. அப்போ எங்கே வேணாலும் தயாரிக்க முடியும், அந்தந்த இடங்களில் தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு அந்த மூலப்பொருள் வந்து பெரிய அளவில் இன்றைக்கி எல்லா பகுதிகளையும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது இந்த ஒரு அப்ரோச் வந்து நமக்கு வந்து காவல்துறையிடம் இருக்கா, இல்லை இன்னும் அவங்க வந்து பழைய மாதிரியே வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு கேங்க் வந்து வெளியிலேருந்து எங்கேயோ பண்ணுறாங்க, என்னமோ வெளியிலேருந்து தான் எல்லாத்தையும் மொத்தமாக கடத்திட்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அப்போ அந்த ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு. அப்போ அந்த கெமிக்கல் மிக்சிங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மேஜர் இஷ்யூவாக இருக்குது. அதே மாதிரி ரிப்பீட்டடாக யாரெல்லாம் இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் பனிஷ் பண்ணுறாங்களா, அவங்கள பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருப்பி அவங்க வெளியில் வந்துடுறாங்க. அதனால் திருப்பி அதே தொழிலை ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நல்லா கரெக்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மாட்டினவங்களே நிறைய பேர் ஏற்கனவே இதே தவறை செஞ்சு அரெஸ்ட் ஆகி உள்ளே போயிட்டு வந்தவங்களாக தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சூழலும் இருக்குது. அப்போ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து பரவலாக வந்து இந்த போதைப் பொருளை வந்து எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி சேல்ஸினுடைய அந்த மெத்தடாலஜியும் வந்து மாறிடுச்சு. முன்ன வந்து கடைகளில் கிடைக்கிறதோ இல்லை அந்த மாதிரி ஏதோ ஒரு பொருள் யாரோ ஒரு நபர் மூலமாக கிடைக்கிறது அப்படிங்கிறது இல்லாமல் இன்னைக்கு வந்து எல்லா சோசியல் மீடியாவையும் அவர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய, அது இன்ஸ்டாகிராமில் எல்லா தளங்களையும் பயன்படுத்துகிறாங்க. ரொம்ப எளிதாக வந்து ரீச் பண்ணிடவும் முடியுது. ஸோ அப்போ அதனால் இந்த பொருட்களை இவர்கள் வந்து தடை செய்யணும் இல்லை வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய காவல்துறை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க. நம்ம காவல்துறை பழைய இதில் தான் இருக்கிறாங்க. அதே மெத்தடில் தான் இப்போ தேடி போய் பிடிக்கிறது இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ரியாலிட்டி அது தளத்தில் வந்து அந்த மாதிரி கிடையாது. சின்ன குழந்தைகள் வரைக்கும் அந்த பொருட்கள் வந்து போகிற அளவுக்கு வந்து அப்படிதான் இருக்குது. இன்னைக்கு சைபர் கிரைமாக இருக்கட்டும், நீங்கள் அதில் கண்ட்ரோல் பண்ணிட முடியுதானா? இல்லை. ஒரு குழந்தை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட முடியும், அவங்க வீட்டில இருந்தே ஒரு பொருளை வந்து வாங்க முடியும். ஸோ அந்த சூழலில் தான் இருக்குது. நிறைய நம்ம வீடியோஸ் கூட பார்க்குறோம். அந்த கஞ்சா வந்து கொண்டு வந்து ஆன்லைனில் இது பண்ணி கொண்டு வந்து வீட்டிலேயே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது, அவங்க வந்து பிடிக்கிறது, அந்த மாதிரிலாம் பார்க்குறோம். அப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து பெரிய அளவில் வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இந்த நவீன யுகத்திற்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இதில் நம்ம இறங்கி வேலை செஞ்சாதான் இதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னா இது பரவலாக்கப்பட்டுருச்சு. இன்றைக்கி முன்ன வந்து வெளியிலேருந்து பார்ப்பாங்க, இன்றைக்கி கல்லூரியில் அந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவன் தான் அது விற்கக்கூடிய நபராகவும் இருக்கிறான். வெளியில் போயெல்லாம் வாங்க வேண்டாம், அந்தந்த வகுப்புகளில் மாணவர்கள் மூலமாகத்தான் இந்த பொருட்கள் வந்து விநியோகம் நடந்துட்டுருக்கு. அப்போது அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த புரிதலோடு நம்ம இதை அணுகினா மட்டும்தான் நம்மளால் வந்து இதிலேருந்து வெளியில் வர முடியும். சார், இந்த நீங்கள் சொன்னதுனால எனக்கு நினைவுக்கு வருது, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ ஒரு 1 இயர்க்கு பிஃபோர் வந்து பஸ் பண்ண இடத்துல இந்த எல்எஸ்டி வகையான இந்த ஸ்டாம்ப் வகையை சேர்ந்த அந்த ட்ரக்கை விற்கக்கூடிய ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த நபர் என்ன அப்படின்னா, பெங்களூரில் வந்து ஏதோ ஒரு போதை மருந்தை முதல் முறையாக விற்பனை செய்து கைதான நபர். கைதாகி சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு அவரே வந்து இந்த விற்பனையை தொடங்கி அவரே பல இடங்களுக்கு ஃபாரின்கெல்லாம் விற்றுருக்கிறார் அவர். நீங்கள் சொன்னது ரொம்ப சரி. ஆனால் என்னன்னா சார், இந்த என்டிபிஎஸ் ஆக்டை பொறுத்தவரை ஹோம் மினிஸ்ட்ரியும் நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ நோடல் ஏஜென்சியாக இருக்கிறதுனால அவங்க இதில் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான வகைகளில் எல்லாம் இந்த போதை மருந்துகளை விற்கிறாங்க அப்படிங்கிறது சம்பந்தமான பயிற்சிகளை மாநில காவல்துறைக்கும் கொடுக்குறாங்க, இதர ஏஜென்சிகளுக்கும் கொடுக்குறாங்க. அது போதுமான வகையில் இந்த சைல்டு ஆக்டிவிஸ்ட்டுக்கிட்ட நம்ம பேசினோம்னா அவங்க சொல்லுவாங்க, சார் இந்த ஜுவைனல் ஆக்டும் போக்சோ ஆக்ட் குறித்த புரிதல் போலீஸாருக்கு நிறைய இல்லைங்க, அவங்களுக்கே நிறைய இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இந்த என்டிபிஎஸ் ஆக்டை பொறுத்தவரை சார்,
இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் நார்மல் லா அண்ட் ஆர்டர் போலீஸ்க்கு போதுமான அளவு இதனுடைய புரிதல் இருக்குங்களா சார்? இந்த 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 பெரிய அளவில் அவங்களுக்கு நார்கோட்டிக்லேயே இன்னைக்கு வந்து எவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு இடத்துல இவங்கள அதாவது இப்போ இன்னைக்கு மாற்றுறதெல்லாம் பார்த்தோன்னா இவங்க போய் தேடி கண்டுபிடிச்சி மாற்றுற மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு யதார்த்தமாக ஏதோ ஒரு விஷயத்தில் எக்குத்தப்பா வந்து மாட்டினது தான் வந்து இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நுண்ணறிவு வந்து நம்மளுடைய காவல்துறை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னா கிடையாது. அப்போ இன்னும் இவங்க அதை பெரிய அளவில் டெவலப் பண்ணணும். இன்னும் அந்த பழைய ஆக்டினுடைய அந்த சில விஷயங்களை அதை வச்சுட்டே தான் பண்றாங்க. அது இல்லாமல் அங்கேயே இருக்கக்கூடிய சில தேவையற்ற நபர்கள், அதை மாதிரி ஊழல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து அதிகாரிகளும் அதுக்குள்ள இருக்கிறதுனால எளிதாக இவர்கள் வந்து தப்பிச்சுக்கிறதுக்கான இது இருக்கு. நிறைய கேஸ் பார்த்தீங்கன்னா பிடிச்சு அதில் என்ன செக்ஷன்ல போடணுமோ அதை அவங்க ஐயா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன செக்ஷன்ல போடணுமோ அதை போடாம எப்படி வந்து வெளியில வர்றதுக்கு எப்படி பண்ண முடியுமோ அந்த மாதிரி போடுறாங்க. ஈவன் புகையிலையிலையுமே அப்படிதான் பண்றாங்க. வந்து உடனே பிடிச்சிட்டு வர்ற மாதிரியானதான் போடுவாங்க. திருப்பி நம்ம சொல்றோம், ஆனாலும் அந்த இதுக்குள்ளெல்லாம் போக மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கடுமையான ஒரு நடவடிக்கைகள்ங்கிறது அப்படி வந்து இல்லாத ஒரு சூழல் தான் இருக்கு. ஸோ அதனால அதை நம்ம வந்து பார்க்கணும். இன்னைக்கு அந்த சொன்ன மாதிரி அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. இன்னைக்கு வந்து மொலாசிஸ்லேருந்து தான் சாராயம் தயாரிக்கிறாங்க, அதுலேருந்து தான் வந்து எத்தனால் எடுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மெத்தனாலுக்கு போயிட்டாங்க. அப்போ எத்தனால் ஏன் கிடைக்கல அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை ஆலைகள் வந்து இருக்கு. இப்போ இன்னைக்கு வந்து கரும்பு ஆலைகள் வந்து எத்தனை ஆலைகள் இயங்கிட்டு இருக்கு. நிறைய ஆலைகள் மூடிட்டாங்க. சில ஒரு 3 ஆலைகள் தான் எனக்கு தெரிஞ்சு 3 ஆலைகள் தான் இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய எத்தனால் வச்சு தான் இவங்க பண்ணி ஆகணும். அப்போது ஆனால் சாராய ஆலைகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 ஆலைகள் இருக்குது. அப்போ 15 ஆலைகளுக்கு எங்கேருந்து வரும்? அப்போ இது எல்லாமே வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு கெமிக்கலை கொண்டு வந்து இப்போ அந்த பெண் வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போனதுக்கு காரணமும் இதுதான். இப்போ போதை வந்து மற்ற இது மாதிரி கிடையாது. தொடர்ந்து குடிக்கணுன்ற மாதிரியான ஒரு இதை கிரியேட் பண்ணி அதனால தான் அந்த குழந்தைகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. சாதாரண சாராயம் வந்து அதை செய்யாது. ஆனால் இது ஒரு கெமிக்கலுங்கிறதுனால அந்த கெமிக்கல்லே என்ன கலக்குறாங்கன்னா அதை வந்து தொடர்ந்து குடிக்கிற மாதிரி, நீங்கள் அதை நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்கள் உடம்புக்கு வந்து பிரச்சனையாகிறன்ற மாதிரியான ஒரு கெமிக்கலை தான் இப்போ நம்ம நபர்கள் வந்து குடிச்சிட்டு இருக்காங்க. அது வந்து சரியான ஒரு மது கிடையாது. ஓகே.